இன்ஸ்டாகிராம் ஆப்ல எப்படி வந்து செகண்டா ஒரு அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்றது அப்படின்றதுக்கான ஃபுல் ப்ராசஸ் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அக்கௌண்ட் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து இருக்கும். அதில் வந்து ப்ரொஃபைல் பேஜ் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்தில் சின்ன ஒரு ஆரோ வந்து இருக்கும். அந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஆட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுமே கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து இங்கே என்டர் பண்ணணும். உங்களுக்கு என்ன மாதிரி யூசர் நேம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இங்கே வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ அந்த யூசர் நேம் வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னா டிக் வந்து காட்டும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி வந்து உங்களுக்கு டிக் காட்டல அப்படின்னா அந்த யூசர் நேம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு யாராச்சும் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால நீங்கள் நினைக்கிற யூசர் நேமை அப்படியே வந்து வைக்க முடியாது, கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி தான் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஆல்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து கேட்டிருப்பாங்க. ஸ்கிஸ் கேரக்டரில் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு அதில் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆட் நியூ ஃபோன் ஆர் இமெயில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ்லாம் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக கம்ப்ளீட் சைன் அப் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் என்ன இமெயில் அட்ரஸும் மொபைல் நம்பரும் கொடுத்தீங்களோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட செகண்ட் அக்கௌண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆட் ஆகிடும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களோட கான்டாக்ட் எல்லாமே வந்து சிங்க் பண்ணுமான்னு வந்து கேட்கும். வேணா நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்து சிங்க் பண்ணிக்கலாம். அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கான்டாக்டில் யார் யார் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்காங்களோ அவங்க ஐடியெலாம் வந்து ஷோ ஆகும். அது வேணா கொடுக்கலாம், அப்படி இல்லைனா கேன்சல் கொடுத்துட்டு ஸ்கிப் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் போட்டு ஆட் பண்ண சொல்லுவாங்க. வேணா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக்லேருந்து கூட டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னா ஸ்கிப் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கீழே ஸ்கிப் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து இருக்கும், அந்த ப்ரொஃபைல் பேஜ். அதை நீங்கள் ஜஸ்ட்டு 2 டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்துடும். திருப்பி நீங்கள் அதை டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் அக்கௌண்ட் வந்துடும். இந்த மாதிரி ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே வந்து டபுள் டேப் பண்ணுறது மூலியமாக ஸ்விட்ச் பண்ணி ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இன்ஸ்டாகிராமில் எப்படி வந்து செகண்டாக ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் ப்ராசஸும் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.